ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எறா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சட்டி வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க, பட்டை லவங்க சோம்பு போடுங்க. போட்டு நல்லா வதங்கணுன்னு வெங்காயத்தை கொட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நிறைய இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயிர் பச்சடி கட் பண்ண சொன்ன 2 வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் என் பொண்ணு இதிலே சேர்த்து கட் பண்ணிட்டேன். அதனால் வெங்காயம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நிறைய இருக்கிறதுனால பிரியாணி நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயமும் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வீட்டிலே அரைச்சது தான். அது போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். கடையில் வாங்கி போட்டால் வாசனையாக இருக்க மாட்டுது. அதனால் வீட்டில் அரைச்சி வச்சுக்குவேன். பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம நல்லா வதங்கின பிறகு இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கொட்டலாம். பாருங்கள், வதங்கி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வதங்கி வந்துடுச்சு. தக்காளி கொட்டுறேன். தக்காளி கொட்டு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குங்க. எந்த அளவுக்கு தக்காளி தெரியாத அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நான் ஒரு பக்கம் எறா ஆஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள், எறா ஆஞ்சி வச்சுட்டேன். அரிசி ஒரு பக்கம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கி வருது. நம்ம இதில் ஒரு மசாலாவை போட்டுருவோம். போட்டு நம்ம எறாவை போட்டு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தனியாத்தூள் போடுறேன். நான் தேவையான அளவு தனியாத்தூள் போட்டு பிரியாணி மசாலா போடலாம். கொஞ்சம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு. நான் 2 கிளாஸ் அரிசி தான் போட்டிருக்கேன். அதனால் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். பிரியாணி மசாலா கொஞ்சம் போடுறேன். போட்டு காஞ்ச மிளகா பொடி கொஞ்சமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஏற்கனவே. அதனால் காஞ்ச மிளகா பொடி கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு போதும். இது போதும் காரம். இதுவே ஓவராக இருந்துச்சு காரம். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. போட்டு நல்லா வதக்குறேன். இப்போ நான் எறாவை கொட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எறா கழுவி வச்சுருக்கேன் ஆஞ்சி. இப்போ நான் எறாவை கொட்டுறேன். பாருங்கள், புதினா கொத்தமல்லி போடுறேன். புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம எறாவை கொட்டலாம். ஓகேவா? பாருங்கள், எறாவை புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுறேன். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் எறாவை கொட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எறாவை கொட்டிட்டேன். போட்டு எறாவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு வதக்கிட்ட பிறகு போடலாம். சரிங்களா? நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், மஞ்சத்தூள் தேவையான அளவு கொஞ்சம் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. அது சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். எப்படி எண்ணெய்லாம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நான் எண்ணெய் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு கம்மி பண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை நல்லா போட்டுட்டு தேவையான அளவு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசியை போட்டு கிண்டி விட்டு நல்லா ஸ்பீடாக கொதிச்சோம்னா அப்படியே ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஸ்லோ பண்ணி வைங்களேன். பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், மூடி வச்சுட்டேன். இப்போ எடுத்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம ஸ்லோலியே மூடிடலாம். சரிங்களா? பாருங்கள், ஒரு அரிசி கூட உடையாது. சாப்பாடு அப்படியே அரிசி முழுசாக இருக்கும். சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள். சேமியா மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போடுறதுக்கு. சரிங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே நான் செஞ்சுட்டேன். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இறக்கிட்டேன். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான். ஸ்டீபன் தச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.